Hello friends, welcome to Short Friendly. This is Arjun. இன்னைக்கு நம்ம எந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா பிம்பங்கள் இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கும் பொழுது பொள்ளாச்சி இஷ்யூ பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. பொள்ளாச்சி இஷ்யூன்னு சொல்லும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு நிறைய நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரேப் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டாகிராம்ஸ், டிக்டாக் வீடியோ பண்ணக்கூடியவங்க எல்லாரும் அவங்களுடைய தாட்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இதில் இந்த படத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா அதையும் இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது இதுக்கு என்ன, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லும் பொழுது நம்மளே இறங்கி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருமே நம்ம பேசிட்டு இருக்கலாம் வேலைக்கு ஆகாது, நம்ம இறங்கி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துல ஸ்டார்டிங்ல எப்படின்னா ஒரு அரசியல்வாதி ஒரு போலீஸ்காரரும் வராங்க. ஸோ மப்டியில வராங்க, ரெண்டு பேரும் ஒரு பையனை சுட்டு கொலை பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த கொலை மர்டரை ஒரு பையன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸோ அந்த அரசியல்வாதிக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு மிரட்டி கேட்கறான், காசு கேட்கறான். அவர் காசு கேட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையனை கொலை பண்ணிடுறாங்க. இன்னும் ரெண்டு ரவுடி பசங்க கொலை பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த கேஸ் அந்த போலீஸ்காரனும் சரி அரசியல்வாதியும் சரி அந்த ரெண்டு பேரையும் கொலை பண்ண அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அந்த மொபைல்ல தான் இருக்குது. ஸோ அந்த மொபைல்ல அந்த ரெண்டு பசங்க எட்டு போயிடுறாங்க. அவர் போலீஸ்காரர் இருந்தனா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஆக்சுவலா அந்த மொபைல் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாரு. அந்த செத்து போன அந்த தம்பி அந்த பையனோட அண்ணன், அவனோட ஃப்ரெண்ட் ஒரு போலீஸ் எஸ்ஐ இல்லைன்னா இன்ஸ்பெக்டர், அந்த என்ன கேரக்டர்னு கரெக்டாக சொல்லல. ஸோ போலீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவர். ஸோ அவர் கூட ஹெல்ப் பண்ணி இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். ஸோ இவர் ஓன் இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன நடந்திருக்கு, யார் கொலை பண்ணியிருப்பா, ஸோ போலீஸால கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தை இவர் கண்டுபிடிப்பாரு. ஸோ இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில்டா அவர் ஃப்ரெண்டு எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா எப்படி கண்டுபிடிச்சாங்கிறத ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட தெளிவாக சொல்லியிருக்கலாம். ஃபைனலா அவர் கண்டுபிடிச்சு இவன் தான் கொலை பண்ண என் தம்பியை சொல்லி கண்டுபிடிக்கும் போது அவனும் பிளாக்மெயில் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருப்பாரு. ஸோ இதே இவருக்கு வேலையா இருக்கும். இந்த ரெண்டு பேருக்கும் இந்த அரசியல்வாதி இவங்களுக்கு எப்படி கோஇன்சிடென்ட்டா ஒரே பாயிண்ட்ல கொண்டு நிக்கிறாங்க அப்படிங்கறத கிளைமேக்ஸ். இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்லும் பொழுது கிராபிக்ஸ் ஒர்க்கு சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த தனபாலுங்கிற கேரக்டர், அந்த ரவுடி ரெண்டு பசங்க தெரியுமா, அதுல ஒரு கேரக்டர் தனபாலு. ஸோ அவரை தேடி கண்டுபிடிக்கும் போது ஃபேஸ்புக்ல நியர்பை லொகேஷன் சொல்லி காட்டும் பொழுது ஸோ அந்த ஃபேஸ்புக் அந்த கிராபிக்ஸ் அந்த அனிமேஷன் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த படத்துல கேமரா ஒர்க் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஷாட், மிட் ஷாட் வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு ஷாட் ஆங்கிள் டைப் ஆஃப் ஆங்கிள் ஷாட் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஒரு ஆக்டரோட நடிப்பு 100% அதுல கொடுக்கணும். இதுல அப்படி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவரேஜ் தான். இன்னும் கொஞ்சம் கூட தெளிவா நடிச்சிருக்கணும். அப்புறம் அந்த அரசியல்வாதி அவங்களும் ரெண்டு பேரும் பேசக்கூடிய ஸ்லாங் ரொம்ப லோக்கல் ஸ்லாங்கா இருக்குது. கொஞ்சம் பெரிய பொசிஷனுக்கு வந்த போது இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலா பண்ணிருக்கலாம். கேமரா ஆங்கிள்ஸ் வேற ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி படத்துல அந்த ஒரு பையன் செயின் அடிச்சுட்டு போயிடும் தெரியுமா, விஜய் சேதுபதி கூட சுற்றுவாரு. ஸோ அந்த பையன் நடிச்சிருக்கிறாப்ல, அவர் கரெக்டா நடிச்சிருக்கிறாரு. அவர் கூட இன்னொரு காமெடி கேரக்டர் தனபால், அவர் அந்த மொபைல அவரோட அண்ணன் புடுங்கிட்டு போயிருவாரு. ஸோ அப்போ சேஸ் பண்ணிட்டு போகும்போது கூட அப்போ கூட ஒரு காமெடி சீக்வன்ஸா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. டயலாக்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க. எல்லா ஸ்கிரீன் பிளே ஒரு கேரக்டர் வச்சுக்கிறாங்கன்னா அந்த கேரக்டருக்கான ஒர்க்கை கரெக்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். மியூசிக் ரொம்ப எக்ஸசிவா இல்லாம கரெக்டா எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அது கரெக்டா பண்ணிருக்காங்க. ஏரியல் ஷாட்லாம் செம்மையா வச்சிருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு கிராபிக் சீன் வரும். அதாவது இவங்க மாத்தி கோஇன்சிடென்ட்டா சுடும் பொழுது அது 360 ரொட்டேஷன் அடிக்கும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஷார்ட் பிலிம்க்கு இவ்வளவு டெடிகேட்டடா பண்ணணுமா அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிருப்பாங்க. இன்னும் ஒரு நெகட்டிவ் சொல்லணும் போது எப்படின்னா அந்த மொபைல் ஆன் பண்ண உடனே போலீஸ்கார டக்குன்னு அந்த ஸ்பாட்டுக்கு நிற்பாரு. அது எப்படின்றத கூட கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன பிட் சீன், ஒரு நோட்டிபிகேஷன் வர மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். ஸோ இந்த படம் பாருங்க. நிறைய வெறும் தமிழ்ல மட்டுமே வச்சுக்கிட்டு உள்ள கண்டென்ட் எதுவுமே இல்லாம நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு படம். இந்த டைரக்டர் கார்த்திக் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நான் இப்படியும் ஒரு வித்தியாசமான முறையில அதுக்குள்ள ஒரு த்ரில்லர், அதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யத்தை கொண்டு அடுத்து எங்க போகும் சொல்லி அழகா எடுத்திருக்காரு. ஸோ அந்த டைரக்டருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த படத்தை போய் பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ வீடியோவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்கு நீங்க ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னா 2-3 டீடைல்டா பார்ப்பாங்க தெரியுமா, ஸோ ஃபிலிம் மேக்கிங்க்கு பேஷனேட்டா இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் அந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ ஏதாவது பண்ணணும்னா நீங்க ஷார்ட் ஃபிலிம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஷார்ட் ஃபிலிம்ல டெடிகேட்டட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ். இந்தியாவில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் சினிமா ஃபீல்டுக்கு போகணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. ஸோ அவ்வளவு பேரையுமே நாங்க ஒரு டீமா கோஆர்டினேட் பண்ணி நாங்க கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் நீங்க ஒன்ஸ் உங்க ஷார்ட் ஃபிலிம் அங்க சப்மிட் பண்ணாலே போதும், இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் நாங்க அனுப்பி வைப்போம். ஸோ பிரைஸ் கடைசினா உங்களுக்கே நாங்க கொடுப்போம். ஸோ நீங்க தேடி அடைய வேணாம், எங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது அந்த மாதிரி தேட வேணாம். ஸோ என்டையர் ப்ரொமோஷன் உங்களுக்கு யூடியூப்ல ஜஸ்ட் வியூஸ், நாட் ஓன்லி வியூஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் வியூஸை தாண்டி மக்கள் மனதில் நினைத்து நிற்கும். ஸோ ஷார்ட் ஃபிலிம்லையும் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த படம் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ வீடியோல ஏதாவது தப்பா சொல்லியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.